ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஐஷு ஃப்ரம் த சேனல் த 96 Soul. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ வ்ளாக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியும் சண்டே எப்படிங்க சம்பவம் இல்லாமல் இன்றைக்கி சரியான சம்பவம். அதாவது இன்றைக்கி மட்டன் பிரியாணி. ஸோ வெள்ளாட்டு கறி தான் நாங்கள் எப்பயுமே எடுப்போம். ஸோ வெள்ளாட்டு கறியில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி. நான் இன்றைக்கி 3 கிலோ பிரியாணி பண்ணுறேன். அதுவும் தம் பிரியாணி. நல்லா கொதிச்சிட்ருக்கேன். என்னால் ஃபுல் வீடியோ வந்து பண்ண முடியல. ஏன்னா வீடியோ ஹோல்டு பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. எல்லா வீடியோஸ்க்குமே நான் தான் வீடியோ ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து எல்லாருமே சண்டேன்றதுனால அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அண்ட் வீட்லேயும் கொஞ்சம் ஏறக்கட்டுற வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் மூளை ஃப்ரை. ஈவினிங் தான் சிக்கன் 65 பொரிக்கலான் இருக்கேன். மூளை வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பெப்பர் ஃப்ரை செம்மையாக இருக்கும். உடையாமல் அப்படியே முழுசாக டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், என்னோடய 1 வயசு குழந்தைக்கு மட்டன் அவங்களுக்கு தனியாக கொஞ்சமாக வந்து பெப்பர் கிரேவி பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தனியாக சில மட்டன் பீசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு தான் சாப்பாடும் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்காகவே வாங்கின குட்டி குக்கர் இது. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு ஆகிட்டுருக்கு. சண்டேன்றதுனால யூஸ்வலாகவே நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் ஈவினிங் பண்ணுவோம். பிள்ளைங்களாம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்திருக்காங்க, அக்கா பிள்ளைங்களான்றதுனால. ஸோ வந்து சுண்டல் வந்து ஊற போட்டாச்சு. ஸோ ஈவினிங் வந்து சுண்டல் ஸ்நாக்கு, ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் லோக்கல் ஷாப்பில். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். நாங்கள் எங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், பாரிஸில் ஒரு இடத்துல தான். கேட்ரிங் பண்ணுறவங்க, பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம், அந்த ஃபுட் ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்களாம் இங்கே தான் வாங்குவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பிராண்டட் ரைஸஸை விட இந்த மாதிரி லோக்கல் ரைஸ் வாங்கி சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உடையவும் உடையாது. ஸோ இதை வந்து நான் ஒரு 1/2 hour வந்து அப்பாடா ஏதோ ஃபைனலாக என் அக்கா பையன் வந்து ஞானம் பிறந்து அவர் வந்து கேமராவை ஹோல்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து பப்ஜி விளையாடுறதுல எப்பயுமே பிஸியாக இருப்பார். ஸோ ஆனால் இன்றைக்கி ஏதோ ஹோல்ட் பண்ண சொன்னேன், ஹோல்ட் பண்ணிட்டாரு. ஸோ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இனி தம் போட வேண்டியது தான். உப்பு காரம் எல்லாத்தையும் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு தம் போட வேண்டியது தான். ஃபைனல் ரிசல்ட் காட்டுறேங்க, பார்க்கலாம். குட்டி பாப்பாவுக்கு மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அதனால் மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வெள்ளாட்டு கறியை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக துளியோண்டு வந்து புதினா, துளியோண்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், துளியோண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதோட சேர்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு டாப் நாச்சாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம ஜஸ்ட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர், அவ்வளோதான். இதில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால உப்பு பார்த்துட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றினா கிரேவி ரெடி. ஒயிட் ரைஸோட மிக்சியில் அடித்தோ இல்லை கையில் பிணைஞ்சோ கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தவா நல்லா காஞ்சிருச்சு. இனி நெய் விட்டுட்டு நம்ம குக் பண்ண வேண்டியது தான். ஃபுல் வீடியோ என்னால் கொடுக்க முடியல, ரொம்ப சாரி. இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை, வீடியோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வீட்டில் யாரும் இல்லை. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் ஒரே ஷாட்டில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா போதும். ஒயிட் ரைஸோட பிணைஞ்சு கொடுத்துரும். இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். பிரியாணி ரிசல்ட் வந்து நாங்கள் வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. ஹாவ் அ ஹாப்பி சண்டே. தேங்க்யூ. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, சுடுது பயங்கரமாக. பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ரெடியாக இருக்குது. அடியிலேருந்து கிளறி விட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு. தம் போட்டு இப்போ ரெகுலராக நல்லா சமைக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது தம் போட்டிங்க அப்படின்னா நடுவில் ஒரு 10 minutes ஒருக்க எடுத்து இந்த மாதிரி அடியிலேருந்து கிளறி விட்டுக்கோங்க. குக்கர் பிரியாணியை விட இந்த மாதிரி தம் போட்டு பண்ணும்போது பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய எசன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகாமல் பிரியாணியிலே செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாட்டி உங்களுக்கு பிரியாணி காமிச்சிடுறேன்.